Zerodha-உடைய 15 இயர்ஸ் ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Zerodha யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த பாட்காஸ்ட் மொத்தம் 2.5 மணி நேரம். பேசிக்காகவே நிறைய பாட்காஸ்ட் பார்ப்பேன் ஃபார் இம்ப்ரூவிங் மை கம்யூனிகேஷன் அண்ட் வெக்காபுலரிஸ். Zerodha-உடைய 15 வருஷம் ஆனிவர்சரின்னு சொல்ல ரொம்ப பெரிய விஷயம். அவங்க பண்ண விஷயம் அப்படின்னு பார்க்க சொல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாமல் அவனுங்க காம்படிட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன், க்ரோ, அப்ஸ்டாக்ஸு, இண்ட் மணி அவங்களாம் வந்து எவ்வளோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவானுங்க. இவனுங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டானுங்க. நோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கம்பேர் வித் காம்படிட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவனுங்களை பொறுத்த வரைக்கும் ரெயின் மேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. அதில் போனீங்கன்னா Zerodha எந்த கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுதுன்றத தெளிவாக கொடுத்துருப்பானுங்க. ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப், இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அ வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், யூ கேன் டெஃபினெட்லி செக் அவுட் திஸ் வெப்சைட் ரெயின் மேட்டர்ஸ். நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் கிரெட், 1% கிளப், ஃபின்ஷாட்ஸு, டிஜோரி, விண்ட் வெல்த்து, இன்சூரன்ஸ் பார்ட்னரான அந்த டிட்டோ இருக்குல்ல, அதுவுமே நிதின் காமத் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி தான். அதுக்குமே தனி ஒரு பாட்காஸ்ட் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா செம்ம இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஒரு 100% ஒரு 2 crores கேட்டாங்கன்னா ஒரு 4 crores கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்துருது. Zerodha-வுக்குன்னு இன்னவுஸ் NBFC ஒன்று இருக்குது, Zerodha கேபிட்டல்னு சொல்லிட்டு லோன்ஸ் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்க்காக கொடுக்கறது. ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு ஒன்று இருக்குது Zerodha-லேயே, Zerodha ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்மால் கேஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேஸும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். Zerodha வந்து ஆக்டிவாக ட்ரேடிங் எதுவும் பண்ணுறது இல்லை, பேசிவ் இன்வெஸ்டிங் தான் பண்ணிகிட்டு இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் வார்சிட்டி, Zerodha யாரெல்லாம் இருக்காங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, ஃபாரின் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தென் மார்க்கெட்ஸ் பை Zerodhaன்னு ஒன்று இருக்குது. லேர்ன் ஆப்பும் 01 by Zerodhaன்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அதுவும் இருக்குது. 01 நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அது ஒரு கம்பெனி. WTFன்னு சொல்லிட்டு நிக்கில் காமத் பாட்காஸ்ட்லாம் பண்ணுவார்ல, அது ஒரு இது இருக்குது. மணி அண்ட் ஹாப்பினஸை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் ஒரு மாதிரி ஃபிலாசபிக்கலாக ஒரு இன்சைட்ஸ் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது. Zerodha இருக்க ஹையரிங் ஃபிலாசபி எப்படி அப்படின்னு சொல்லியும் பேசிட்டு இருந்தாங்க. அட்ரிஷன் ரேட் அங்கே ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லிட்டு Zerodha-ல. அட்ரிஷன் ரேட்டுன்றது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அட்ரிஷன் ரேட்டுன்றது ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எத்தனை பேர் வந்து ஒரு வருஷத்தில் வெளியே போகிறாங்க அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான். Zerodha-ல அட்ரிஷன் ரேட் ரொம்பவே கம்மி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லைக் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொல்ல 100 மெம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 11,000 மெம்பர்ஸ் கிட்ட இருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ளே ஸ்பீட் அதிகமாகி பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக முடிச்சிடுற மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சானா அப்படிலாம் இல்லை, நல்ல இன்ஃபர்மேட்டிவ். ஆனால் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக அப்படின்ட்டுலாம் இல்லை, ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா இந்த பாட்காஸ்ட் பாருங்கள். இல்லைனா வேறு எதனா பாட்காஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நானும் ஷேர் பண்ணுறேன். ஸ்டே கனெக்ட்.